பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் 62வது அதிகாரம் 5வது வசனம். சாம் சாப்டர் 62 verse 5. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். My soul wait silently for God alone, for my expectation is from him. ஹல்லேலூயா. எல்லாருடைய வாழ்க்கையிலுமே அநேக எதிர்பார்ப்புகள் இருக்கும். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக எதிர்பார்ப்புகளின் மத்தியில வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு காரியம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க தேவனுடைய பிரசன்னத்துக்கு போய் அமர்ந்திருந்து காத்திருந்து தேவனிடத்துல நீங்க உங்களுக்கு தேவையான காரியங்களை கேளுங்க. தேவன் நீங்க எதை கேட்டீங்களோ அவரை நம்பி நீங்க கேட்டதுனால அவர் உங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பார். அதனால உங்களுக்கு என்ன தேவைகள் இருந்தாலும், பண தேவைகளோ இல்ல வேற ஏதோ காரியங்கள தேவைகள் இருந்தாலும் கூட தேவனுடைய பிரசன்னத்துல போய் அமர்ந்திருந்து தேவனிடத்துல தெரியப்படுத்துங்க. அவரை நம்புங்க. நிச்சயம் தேவன் தருவார் என்று விசுவாசிங்க. நீங்க நம்புகிறபடி தேவன் உங்களுக்கு எல்லாவற்றையும் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால எதுவுமே எனக்கு இல்ல, எனக்கு ரொம்ப பெரிய தேவை இருக்கு, எப்படி இது சந்திக்கப்படும் அப்படின்னு சொல்லி நீங்க கலங்கி போய் இருக்காதீங்க. தேவனுடைய பிரசன்னத்துக்கு போங்க, தேவனிடத்துல சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நீங்க தேவனை நம்புங்க. நிச்சயம் நீங்க நம்புகிற காரியங்கள் நிச்சயம் தேவன் உங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஏசப்பா இந்த நாள்ல ஆண்டவரே ஏசப்பா அநேக தகப்பனே ஏசப்பா தேவைகளோட பிள்ளைங்க உங்களிடத்துல ஜெபிக்கிறாங்க. நீங்க தகப்பனே ஏசப்பா எல்லாவற்றையும் தகப்பனை கொடுத்து ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஏசப்பா எல்லா பலவீனங்களை நீக்கி போடுங்க. கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலையை கொடுங்க. இயேசுவே நீங்க தகப்பனை ஏசப்பா பிள்ளைங்களுக்கு எந்தெந்த காரியங்கள்ல தேவை இருக்கோ எல்லாவற்றையும் நீங்க கொடுத்து ஆசீர்வதிங்க, மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் ஏசப்பா கிட்ட சொல்லி கேளுங்க, நம்புங்க. நிச்சயம் ஏசப்பா உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார். God bless you. Have a joyful day.